Hello children, வணக்கம். Welcome to PSS Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம electrochemistry chapterல இருந்து book back question 2.6 பார்க்க போறோம். Question வந்து in the button cells widely used in watches and other devices, the following reaction takes place. Zn plus Ag2O plus H2O gives Zn2 plus 2Ag plus 2OH minus. Determine del G0 R and E0 for the reaction. So நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படினா ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சும் நம்மள வந்து E0 செல்லும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ ஆக்சுவலா புக்ல பார்த்தோம்னா இந்த क्वेश्चन இவ்ளோ தான் கொடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. இன் கேஸ் இந்த क्वेश्चन நமக்கு வந்து போர்ட்ல கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? சோ இப்போ இங்க வந்து நமக்கு இது ரெண்டும் கால்குலேட் பண்ணனும்னா நமக்கு ஃபார்முலா முதல்ல தெரியும். E0 செல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா E0 ரிடக்ஷன் மைனஸ் E0 ஆக்சிடேஷன். சரியா? சோ அப்போ நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல இருந்து ரிடக்ஷன் எது ஆக்சிடேஷன் எது நமக்கு தெரியும். இப்போ இங்க பார்த்தனா Zn ல இருந்து Zn2 4. சோ இங்க நான் ஒரு தடவை ஈக்குவேஷன் எழுதுறேன். Zn plus Ag2O plus H2O gives Zn2 plus 2Ag plus 2OH minus. So இங்க பார்த்தோம்னா Zn வந்து Zn2 plus ஆ போகுது அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So this is oxidation. இங்க நம்ம எப்படி எழுதுவோம் 2Ag plus O2 minus ன்னு இருக்கும் இல்லையா? சோ அப்ப Ag plus என்னவா போகுது? Ag ஆ போகுது. therefore oxidation number reduce ஆகுது, decrease ஆகுது. +1 ல இருந்து 0 க்கு. அதனால this is reduction. இப்போ இத number of electrons lost எவ்வளவு இருக்கும்? இங்க 0 இங்க 2. therefore number of electrons lost is equal to 2 electrons. இங்க பார்த்தோம்னா Ag plus ல இருந்து Ag 0. ஆனா இங்க 2 இருக்கப்போ n is equal to இங்க எவ்வளவு எடுத்துக்கலாம் 2. இங்க இருந்து 2 electrons, இங்க 2 electrons. therefore இங்கேயும் 2 electrons. அப்ப n is equal to எவ்வளவு 2. that is number of electron lost is equal to number of electrons gained is equal to 2. இப்போ நமக்கு பார்த்தோம்னா E0 செல்லுக்கு எழுத போறோம். E0 cell is equal to reduction எது இங்க இருக்க Ag plus Ag ஆ போயிருக்கு. ஆக்சுவலா நமக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா Ag plus 2Ag வந்து நமக்கு புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க E0 Ag plus bar Ag is equal to plus 0.80 volt ன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த சில்வர் அயான் இருக்குல்ல Ag plus அயான் வந்து அல்கலைன் மீடியத்துல ரெடியூஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து இவ்ளோ பொட்டன்ஷியல் தேவைப்படாது. இது ஃப்ரீ அயான், வெறும் Ag plus Ag ஆ போகுது. ஃப்ரீ அயான்னா பொட்டன்ஷியல் இவ்ளோ. ஆனா இது அல்கலைன் மீடியம்ன்றதுனால இவ்ளோ பொட்டன்ஷியல் நமக்கு தேவைப்படாது. அதை விட குறைவான பொட்டன்ஷியல்ல தான் இங்க இருக்க Ag plus Ag ஆ உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதனால தான் பொட்டன்ஷியல் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க plus 0.34 கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப நம்ம எழுதும்போது இந்த இடத்துல நீங்க Ag plus bar Ag யும் போட்டுக்கலாம். சரியா? சோ உங்களுக்கு அது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா Ag2O bar Ag யும் போட்டுக்கலாம். மைனஸ் E0 Zn2 plus bar Zn என்ன இது ஆக்சிடேஷன். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் plus 0. இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.34. சோ இது एक्चुअली அல்கலைன் மீடியம். ஏன்னா நான் வந்து போர்ட்ல ரெண்டு வேல்யூ எழுதி இருக்கேன். நீங்க இது எழுதாம ஏன் இத எழுதுறேன்னு யோசிச்சிர போறீங்க. ஏன்னா நான் இது போட்டுட்டேன் Ag plus bar Ag. एक्चुअली அல்கலைன் மீடியமுக்கு அந்த வேல்யூ 0.34 மைனஸ் இது இந்த மைனஸ் ஆஃப் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.76. சோ என்ன ஆகும் 0.34 plus 0.76. சோ இத ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும் 1.1 வோல்ட் ன்னு வரும். அப்ப E0 cell is equal to எவ்வளவு வந்திருக்கு 1.1 வோல்ட். சோ இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம del G0 கண்டுபிடிப்போம். del G0 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன is equal to minus NF E0 cell. So F ஓட value 1 Faraday is equal to 96,500 coulomb per mole. N ஓட value இந்த இடத்துல நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So N is equal to 2. E0 cell இப்பதான் வந்து கண்டுபிடிச்சோம் which is equal to 1.1 volt.
1.1 வோல்ட். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஃபார்முலா எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன எழுதணும்னா இந்த மைனஸ் சைன் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா இந்த மைனஸ் விட்டுடுவோம், ஆக்சுவலா மறந்துடுவோம். நம்ம ஃபார்முலால போட்டிருப்போம், சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு ஆன்சரை பிளஸ்ல காமிச்சிடும். ஆன்சர் பிளஸ்ல வந்ததுன்னா டெல் ஜி நாட்டுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் feasible இல்ல, இட் இஸ் a நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் ஆயிடும். சோ அதனால நம்மளுக்கு இங்க மைனஸ் இருக்குன்னா அந்த மைனஸ் த்ரூ அவுட் என்ன பண்ணுங்க, கேரி ஓவர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுருங்க. n is equal to 2 into f க்கு என்ன போடுவோம், 96,500 into 1.1. சோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 212,300 ஜூல் பர் மோல் வரும். ஓகேவா? சோ ஜெனரலா பார்த்தோம்னா டெல் ஜி நாட் வேல்யூவை நம்ம கிலோ ஜூல் பர் மோல்ல கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், இது டிவைடட் பை 1000 போடலாம், அல்லது என்ன போடுவீங்க, 1 டிவைடட் பை 1000 போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ கூட 10 to the power minus 3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் 1 2 3 இங்க போகும். அப்போ இந்த இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா இது எவ்வளவுன்னு வரும், இந்த இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா இது 212.3 into 3 டெசிமல் தள்ளி இருக்கும், அதனால 10 to the power plus 3 வரும். சோ ஜூல கிலோ ஜூலா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம், 10 to the power minus 3 போறோம். சோ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் வந்து -212.3 கிலோ ஜூல் பர் மோல். சோ நான் எதுக்கு வந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்னா, சிலர் வந்து என்கிட்ட வந்து அந்த டவுட்டை வந்து கேட்டாங்க, ஜூல் பர் மோல்னு இருக்கு, இது நீங்க கிலோ ஜூல் பர் மோல்னு போட்டு டெசிமல் பாயிண்ட் நகர்த்துறீங்களே, அது எப்படி நீங்க நகர்த்துனீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். சோ இந்த இடத்துல இந்த ஜீரோக்கு அப்புறம் தான் இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், 3 டெசிமல் உள்ள நகர்த்தினோம்னா 10 to the power 3 வரும். ஜூல கிலோ ஜூலா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம், 1 டிவைடட் பை 1000 போடணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், 10 to the power minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ நான் 10 to the power minus 3 இங்க போட்டுட்டேன். இந்த டெசிமல் பாயிண்ட் நகர்த்தினதுனால 10 to the power 3, ரெண்டு என்னோட பிளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிடும். சோ ஆன்சர் வந்து -212.3 கிலோ ஜூல் பர் மோல். சரியா? சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.